ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் பிரபாகரன் ஃப்ரம் விவி இன்ஃபோடெக். நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸல் டாலி ஃபிசிக்கல் ஸ்டாக் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் குடோன்ஸில் இருக்கிற ஸ்டாக் ஐட்டமோட க்ளோசிங் குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் அதை எப்படி மேப் பண்ணுறது அப்படின்ற பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோடய எக்ஸலு. ஸோ எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துட்டேன். வவுச்சர் டேட்டு, வவுச்சர் டைப் நேமு, வவுச்சர் நம்பரு, ஸோ ஐட்டம் நேமு, ஸோ குடோன் நேம், ஸோ அதுக்கப்புறம் குவான்டிட்டி நம்ம எவ்வளோ சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதோட இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் இந்த எக்ஸசைஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் அதை இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் டேலிக்குள்ளே போயிடுறேன். டேலிக்குள்ளே போனதுக்கப்புறம் இம்போர்ட் மேனேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேப்பிங் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு, ஸோ நம்ம டிரான்சாக்ஷன் தான் உள்ளே மேப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் மேப்பிங்கில் கிரியேட் கொடுத்துட்டு, ஸோ எந்த எக்ஸல் ஷீட்டோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஷீட்டை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்றேன், ஃபிசிக்கல் அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபிசிக்கல் ஸ்டாக்கை தான் உள்ளே மேப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இன்வென்ட்ரி வச்சஸில் ஃபிசிக்கல் ஸ்டாக் அப்படின்றத கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வவுச்சர் டைப் நேமு, ஸோ நம்ம தான் வவுச்சர் டைப் நேம் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு வவுச்சர் டேட்டு, ஸோ நான் வவுச்சர் டேட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு வவுச்சர் நம்பர் வேணும். ஸோ அதனால் நான் வவுச்சர் நம்பர் கொடுத்துட்டு வவுச்சர் நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஷோ மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஐட்டம் அலோகேஷன் ஃபார் குடோன் நேம் அப்படின்றத கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற குடோன் நேம் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐட்டம் அலோகேஷன் ஃபார் ஆக்சுவல்ஸ் குவான்டிட்டி அப்படின்றது கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபைனல் குவான்டிட்டி அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ ஃபைனலாக ஐட்டம் நேம் கொடுத்துட்டு நான் ஐட்டம் நேம் அப்படின்றதையும் கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் மறுபடியும் இதை செக் பண்ணுறதுக்காக இம்போர்ட் மேனேஜ் மேப்பிங் டெம்ப்ளேட்ஸ் ஆல்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ரெடி பண்ணால் ஃபிசிக்கல் அப்படின்றது இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் பண்ணது எல்லாமே இங்கே செட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பேக் வந்துட்டு உள்ளே இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இம்போர்ட் கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸல் ஷீட் அப்படின்றத கொடுத்துட்டு என்ன எக்ஸல் சீட்டோ ஃபிசிக்கல் ஸ்டாக் அப்படின்றத கொடுத்துட்டு நம்மள்ட்ட ஸ்ட்ரீட் டேட்டாஸ் எந்த சீட் இருக்கோ அதை நம்ம நேம் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஷீட் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம மேப்பிங் டைம் எடுத்து யூஸ் பண்ணோம். ஸோ நான் ஃபிசிக்கல் அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு என்ட்ரி வந்து இங்கே போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து லேபுக்கில் செக் பண்ணுறேன். ஃபீல்டை மாதிரி செக் பண்ணுறேன். பார்த்து அப்படின்னா நமக்கு வந்து இங்கே மேப் பண்ண டெம்ப்ளேட் வந்து உள்ளே இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன க்ளோசிங் குவான்டிட்டி அங்கே எக்ஸலில் கொடுத்தோமோ அது இங்கே வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ செக் பண்ணுறதுக்கு ஸ்டாக் சம்மரி போனோம் அப்படின்னா அதோட குவான்டிட்டிஸ் எல்லாமே இங்கே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டேலி பேசிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலில் 99 ரூபீஸ்க்கு டேலி பேசிக்ஸ் கிளாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஆர் க்ரோம் போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்ற சர்ச் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு கார்டு அப்படின்னு சொல்லி இருக்கும் 99 ரூபீஸ். ஸோ ஆட் டு கார்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து செக் அவுட் கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இதோட எண்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.